24 மணி நேரத்துக்கு நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பேச முயற்சி கூட பண்ணக்கூடாது. சரியா? நானும் இந்த சேலஞ்சை ஏத்துக்கிறேன். நீ அவரும் மீட் பண்ண நல்லா இருக்குமே தான். இங்க பாரு ரம்யா, சூர்யா சார் பேரு என் நெத்தில எழுதியிருந்தா அதுவா நடந்தா நடக்கட்டும். போய் மடியேந்து தாயி, நல்லது நடக்கும் மகளே. அவ கூப்பிடுற இடத்துக்கு போ. கல்யாண சுந்தரேஸ்வர் திருக்கல்யாண வைபோகத்திற்கு சூரிய பிரகாஷ் அவர்கள் பரமேஸ்வரனுக்கு 500 ரூபாய் மொய் செய்திருக்கிறார். என்னாச்சு மானு? தூக்கம் வரலையா? அனுமா எந்திரி. யோசிக்காதம்மா, அம்மன் குங்குமம் வச்சாச்சுல, எல்லாம் சரியாயிடும். நிம்மதியா தூங்க. அம்மா மகமாய், இன்னும் எத்தனை அஷ்டமி தான் இப்படியே போகும்? ஒவ்வொரு அஷ்டமிக்கும் அவளுக்கு இப்படி கெட்ட கெட்ட கனவா வருது. இனிமேல் ஆச்சோ இந்த மாதிரிலாம் கனவு வராம பாத்துக்க மாட்டாயே. சுப்பு, சுப்பு, ஏதாவது ஆறுதலா சொல்லு. அனுமா, நீ தைரியமா இரு, ஒன்றும் பயப்படாத. பக்கத்துல தானே இருக்கோம். படுத்து தூங்கு, தைரியமா தூங்கு. படுத்துக்க அனு. அனு, கண்ணை மூடிட்டே படுத்து தூங்குடா. எதுவும் யோசிக்காதம்மா, படு. எதுவும் யோசிக்காதங்கிறல, படு.
இந்து அண்ணே நான் கொடுக்குறேன். இந்தாங்கம்மா. எனக்கு இன்னைக்கு இந்த மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நீ இன்னைக்கு கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா. இன்னைக்கு உனக்கு அவ தரிசனம் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுவே போதும்மா. மான்சி அப்படி பேசிட்டாளேன்னு நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். என் ஆசையை நிறைவேத்திட்டப்பா. எதுன்னு இல்லம்மா, உங்க எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். பெரியவங்க சொல்லுவாங்கப்பா, நாம மனசார ஒண்ணு வேண்டிக்கிட்டோம்னா எத்தனை தடை வந்தாலும் அந்த கடவுளே வந்து அது நிறைவேற்றி வைப்பாரு. அந்த கடவுளுடைய சக்திக்கு முன்னாடி எதுவும் நிக்க முடியாது சூர்யா. சுத்தமான பக்தி, மாறவே மாறாத நம்பிக்கை, இந்த ரெண்டும் இருந்தா போதும்பா. கடவுள் நம்ம கூடவே இருப்பாரு. நாம மனசார ஒண்ணு வேண்டிக்கிட்டோம்னா எத்தனை தடை வந்தாலும் அந்த கடவுளே வந்து அதை நிறைவேற்றி வைப்பாரு. சூர்யா, நிஜமாவாமா? நம்ம விடாப்பிடியா ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டா அது நடக்குமாமா? கண்டிப்பா நடக்கும் சூர்யா. ஆனா அந்த ஆசை நியாயமானதா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன் அப்படி கேக்குற? சும்மாதான் கேக்குறம்மா. 2 பேர் ஒருத்தர் பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுமா. அது என்ன விதியா இல்ல கடவுளோட விருப்பமாமா? ரெண்டும் தான்ப்பா. அவங்களே சும்மா பேசி அப்படி ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க மனசுல உண்மையான ஆசைன்னு ஒண்ணு இருக்கும் இல்ல, அந்த ஆசையும் நியாயமானதா இருந்து வேண்டுதலும் ஆத்மாத்மா இருந்தா அது நிச்சயமா நடக்கும். பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த யாரோ 2 பேர் இல்ல, மேல இருக்கிறவன். என்ன நடக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது அவன்தான். அவன் என்ன முடிவெடுத்தாலும் அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆதியும் அந்தமும் எல்லாம் அவன்தான். என்ன நடக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது அவன்தான். அடுத்த 24 மணி நேரம் நம்ம 2 பேரும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம இருக்கணும். சரியா? நானும் இந்த சேலஞ்சை ஏத்துக்கிறேன். நம்மள மீறின ஒரு சக்தி இல்லைன்னா இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதை யார்கிட்ட சொன்னாலும் யாருக்கும் புரிய போறது இல்ல. ஆனா சூர்யா சாருக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் வெளிப்படையா அதை ஒத்துக்க தயாரா இல்ல. இருக்கட்டும், இதுதான் என் தலையில எழுதிருக்குன்னா அது அப்படியே நடக்கட்டும். எல்லாத்தையும் அந்த மகமாயே பாத்துக்கட்டும். சுப்பு, வந்துட்டேன். என்ன? இந்தா உனக்கு அனு கொடு. இந்த அனுமா வாங்கிக்க. என்ன காலையிலே யோசனை? Cheers. என்னாச்சுமா?
ஒன்றும் இல்லைப்பா. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒண்ணும் இல்லைங்கிற. நேத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. நேத்து அஷ்டமி ஆச்சே, அதனாலதான் கேக்குறேன். உனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்ததா? உண்மையிலேயே வரவே இல்லைல்ல புஷ்பா, கேட்டியா? அணுக்கு நேத்து ராத்திரி கெட்ட கனவு வரவே இல்லையா? ஆமா சுப்பு, நேத்து தான் கோயில்ல நேர்ந்துக்கிட்டு சாமி கும்பிட்டோம். ஒரே நாள்ல சரியாயிடுச்சுன்னா பாத்துக்கேன். அம்மா மகமாய், ரொம்ப சந்தோஷம் தாயி. நம்ம பல வருஷ கஷ்டத்தை அந்த மகமாய் ஒரே நாள்ல சரியாக்கிட்ட சுப்பு. என் பொண்ணுக்கு சரியாயிடுச்சு பாத்தியா, எனக்கு அது போதும். அடுத்த தடவை நான் நடந்தே அந்த கோயிலுக்கு போக போறேன் புஷ்பா. அப்பா, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. நான் பெங்களூருக்கு போகணும். பெங்களூருக்கா? எதுக்கு? வேலை விஷயமாவா? ஆமாப்பா. எத்தனை நாள் தெரியல. அப்படின்னா ஒரு 2-3 நாள் இருக்கணுமாமா? நான் டிரான்ஸ்ஃபர்ல போறேம்மா. டிரான்ஸ்ஃபரா? என்ன திடீர்னு? குழப்பாம சொல்லுமா. பெங்களூருக்கு வேலை விஷயமா போறியா, இல்ல அங்கே இருந்து வேலை பார்க்க மாத்தலாய் போறியா? இனிமே எனக்கு வேலை அங்கதாம்மா. ஐயோ மகமாய், இப்பதானே உன்னை சந்தோஷமா கும்பிட்டேன், அதுக்குள்ள சோதிக்கிறேன் தாயே. என்ன சுப்பு இது? அனுமா, நீ பெங்களூருக்கு போறது எனக்கு என்னமோ சரியா படல. வேலையில ஏதாவது பிரஷர் இருந்தா சொல்லு. இந்த வேலையே வேணாம், தூக்கி போட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்துப்போம். இல்லப்பா, இது ஒரு நல்ல சான்ஸ்பா. இது வெறும் டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லப்பா, எனக்கு ப்ரமோஷனும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறப்போ இது ஒரு நல்ல சான்ஸ்பா. இவ்ளோ சீக்கிரம் ப்ரமோஷன் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, நான் பெங்களூர் போறேன். இப்படி நீ தீர்மானமா இருந்தா நாங்க என்ன சொல்ல முடியும்? எதுக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுமா. யோசிச்சுட்டேம்மா, அதுதான் என்னோட வேலைக்கும் நல்லதுன்னு தோணுது. இதுல கவலைப்பட எதுவும் இல்லம்மா. உனக்கு 2 வீடு இருக்குன்னு பாசிட்டிவா நினைச்சுக்கோ. அப்பா, உங்களுக்கும் தான். சரி, நான் கிளம்புறேன். சுப்பு, என்ன சுப்பு இது? தங்க ஊசி எடுத்து கண்ணுல குத்திக்கிட்ட மாதிரி ஆயிப்போச்சே. என்ன சுப்பு அப்படியே உட்கார்ந்து இருக்க? ஏதாவது சொல்லு சுப்பு. கடைக்கு நேரமாச்சே, நீ போலியா? சுப்பு, கிளாஸ் கொடு. அவ டீ கூட குடிக்காம தான் போயிருக்கா சுப்பு. நம்ம வேதனைப்படக்கூடாதுன்னு ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் அவ மனசு நல்லா காயப்பட்டுதான் இருக்கு. சுப்பு, அவ திடீர்னு பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டா. அதான் நீ பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்க. எனக்கும் அதான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. தனியா பெங்களூர் போறேங்கிறா, பாஷை தெரியாத ஊரு. அங்க எங்க தங்குவா, என்ன பண்ணுவா, ஒண்ணுமே புரியலையே புஷ்பா. இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா? நாளைக்கு போனோங்கிறத இன்னைக்கு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த வேலை அவ்வளவு அவசியமா? விட சொல்லிடலாம் புஷ்பா.
முதல்ல அவ ஆபீஸ்ல பேசி யாருக்கிட்டயாவது கேட்டு என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கோ. ஏன் யார்கிட்டயோ கேட்கணும் சுப்பு? சூர்யா சார்க்கே போன் அடிப்போம். வேணவே வேணாம், அவர் ரொம்ப பிஸியா இருப்பார் புஷ்பா. அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் போன் பண்ண போலாம் அவர் எடுத்து பேசியிருக்காரு சுப்பு. வேற ஏதாவது வழி பார்ப்போம். இல்ல சுப்பு, நான் சூர்யா சாருக்கு போன் பண்ணத்தான் போறேன். அவளை தனியா பெங்களூர் வரைக்கும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லத்தான் போறேன். அது சரியா இருக்காது புஷ்பா. என்ன இருந்தாலும் அவர் அந்த கம்பெனியோட முதலாளி. இந்த மாதிரி ஃபேவர்லாம் கேட்டா அவருக்கு நம்மளை பிடிக்காம கூட போயிடலாம். அது எப்படி சுப்பு? நம்ம வீட்டுக்கு அவ்வளவு சுவாதீனமா வந்து சாப்பிட்டவர் தானே. இவ்ளோ பெரிய இடிய ஏன் சார் நம்ம தலையில வைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டா போச்சு. மீராஜி, கொஞ்சம் எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன வேணும் பங்கஜ்? முதல்ல அவனை வர சொல்லுங்க மீராஜி. பங்கஜ், நான் பிஸியா இருக்கேன். உங்க வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. அனுவோட சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நீங்க பொக்கே தரணுமா வேணாமா? அவனை வர சொல்லுங்க மீராஜி. வாட்? சென்ட் ஆஃபா? சூர்யா சார் நேற்று வீட்லயே தான் இருந்தாரு. Are you sure பங்கஜ்? 100%. நேற்றுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் முழுக்க அவர் வீட்லயே தான் இருந்தாரு. So damn sure. ஐயோ, இதை முதலே சொல்லக்கூடாதா? ஏதோ டென்ஷன்ல. எனிவே, வாவ், இந்த குட் நியூஸ் சொன்னதுக்கு உங்களுக்கு நான் ஒரு gift கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன வேணுமோ கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த கிஃப்ட்டை அனுவுக்கு கொடுத்து முதல்ல அவளை அனுப்புவோம். டைம் வேஸ்ட் பண்ணாம எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணுங்க மீராஜி. ரிலாக்ஸ் பங்கஜி, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் இனிமே நான் பாத்துக்கிறேன். எனக்கென யாரும் இல்லையே, ஏன் இதை செய்தாய்? துணை என யாருமே